ஹாய் நண்பர்களே, நீங்கள் சோமாக நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதுவும் கோயிலுன்னு சொன்னால் என்ன நெடுகளும் கோயிலை காட்டுற அன்னைக்கக்கூடாது. நாங்கள் நெடுகளும் தேரைத்தான் காட்டுறோம். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிள்ளையாரை பார்க்க இன்றைக்கி சாப்பிட்றோம். வாங்க எல்லோரும் போகலாம் பார்க்க. எங்கடப்பா வந்திருக்கா சொல்லுங்க. ஹாய் வாங்க வாங்க போகலாம். சப்பரம் இழுத்து கொண்டு வர்றது உங்களுக்கு சர்வ் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும் இந்த லைட்டுக்கு பார்க்க நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஓடி வாங்க பார்ப்போம். அப்படி பார்த்தீங்களா லைட் எல்லாம்? நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கும். பிள்ளையாரப்பா காட்டுறேன் வாங்க. மூளைச்சத்தமாக இருக்குது, காட்ட இயலாது. கிட்ட போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுவோம். அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா இது இருட்டு, இன்னும் கொஞ்சம் இருட்டுனா இன்னும் கூட நல்லா இருக்கும். அப்படி இருக்கு. பிடிச்சிருக்கா? அப்படிக்கு மட்டும் நாங்களும் வாங்க பார்க்கலாம். பாருங்க, கோயிலுக்கு வந்த ஆக்கள் எல்லாரையும், கோயிலுக்கு வந்த மக்கள் எல்லாரையும் பாருங்க. கொஞ்சம் பாருங்க. சாப்பிட்றோம்ல உங்களுக்கு நான் அப்படியான்னு எங்கடாப்பா. பிள்ளையாரப்பா கும்பிடுங்க. எஸ் ஃபேமிலியில் சிவமதியின் ஃபேவரட் கடவுள் பிள்ளையார்ப்பா. பாருங்க எங்கட மக்கள் எல்லாரும் அப்படி வந்திருக்கணும்ண்டு. இன்றைக்கு வேலை இடம் தான். இன்றைக்கு வேலை முடிச்சுட்டு வந்திருக்கணும். வேலை முடிச்சுட்டு வந்தாலும் அப்படி வந்துடும். பிள்ளையார்ப்பாக்காண்டி ஓடி வந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பிள்ளையார்ப்பா நல்லா கிளியராக தெரியுதா? நாங்கள் வேலைக்கு போட்டு ஓடி வந்தோம். அங்கே இருந்து பிக்கோலேருந்து வரோம். எனக்கு எங்களுக்கு நாளைக்கு நேரம் நீங்கள் கொண்டாடல. நாளைக்கு எங்களுக்கு நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்க என் கேமராக்கள் பாருங்க. கேமராக்கள் கேம்பிங்லேருந்து இங்கே அப்பாண்ட ஃபோனுக்கு அடித்து வீடியோ கால் பார்க்குறா. பிள்ளையாரை பார்க்குறா. பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிக்கும் மேலே அவன் பாருங்க. பிள்ளையார் இப்போத்த பிள்ளையார் சாமியை விரும்ப மாட்டேன்னா கேம்பிங்லேருந்து பார்க்குற அளவுக்கு வீடியோ கால் அடிச்சிருக்கேன். அஞ்சு வரும். அப்படி இருக்கு. பார்த்தீங்களா? அப்படி இருக்கு பிள்ளையாரப்பா. இதெல்லாம் பூசை செய்கிறவையால் பாருங்க. அப்படி இவேண்ட தான் பூசை போல். இன்றைக்கு என்னென்னு தெரியலைங்க எனக்கு. நான் லேட்டாக வேலையால் வேலை முடிச்சு வந்தேன்னா என்ன மயம் தெரியாது. எங்கடாப்பா மற்ற
மற்ற இந்த சரண்யாவுக்கு வீடியோ கால் காட்டிக்கொண்டு நிற்கிறான். சரண்யா என் மகளோட காய்ச்சோன்னு இருக்கேன். அப்போ தான் எனக்கு பக்கபலம்னு சொன்னேன். நான் வீடியோ காலில் நிற்கிறேன். என் மகளையும் கட் பண்ணிடலாம் இருக்கு, பிள்ளையாரையும் கட் பண்ணிடலாம் இருக்கு. ஏன்னா 2 பேரும் எனக்கு முக்கியம். என்னடா பிள்ளையாரப்பா கும்பிட்டு கொண்டு இருக்க அப்படி ஒரு கையில் ஃபோன் பார்த்து கொண்டு நிற்கிறேன்னு நினைக்காங்க. என் மகள் தூரத்துலேருந்து 4 hours டிரைவிங்க 3.5 போவேக்க 3.5 பெரிய 3.5 போட்டு வேறையும் என்னால் இருக்கலாது. அதால் மிஸ் பண்ணக்கூடாது கதைக்கிறேன். அதான் வீடியோ கால் பார்த்து இந்த மகள் கேம்பிங்குக்கு போனவா கேம்பிங்குக்கு போட்டா சரியான தூரம். அப்போ அவள் அப்பா என்னை பார்த்து அம்மாண்ட பார்க்குறா என்ன விருப்பம். அப்படி இருக்கிறீங்க. இருட்டுக்கு தான் எடுக்கலாம் சப்பரம். என்னடா டாக்காக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இருட்டுக்கு எடுத்தால் தான் இந்த சப்பரத்துக்கு மதிப்பு வடிவாக இருக்குது. பார்க்க நல்லா டாக்குக்கு. ஆனால் எங்களை ஃபேமிலி ஷோ மாதிரி கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கா. அது பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்குறீங்களா நெடுகாலம் எங்களோட ஃபேமிலி எங்களோட அப்பா எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கணும். உள்ளுக்க போனோட காட்டு. இப்பொழுது டொரண்டோவிலே புகழ் பூந்த தமிழீழ பெரிய குறுக்கார் நாடு கலைஞர்களது ஐயரை காட்டுற நிகழ்வு இப்பொழுது வடக்கு வீதியிலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சப்பரம் இப்பொழுது வடக்கு வீதிக்கு திருப்பிக் கொண்டிருக்கின்றது. விநாயகப் பெருமான் ஆரோகணத்தில் சிறப்பாக சப்பரத்தில் இருந்து வருகிறது. இப்பொழுது வடக்கு வீதிக்கு சப்பரம் திருப்பிக் கொண்டிருக்கின்றது. சப்பரம் வடக்கு வீதியில் வந்ததும் இப்பொழுது தமிழக நாதஸ்வர தமிழ் கலைஞர்களது நாதஸ்வர தவில் இன்னிசை நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு சிறப்பாக இந்தியாவில் இருந்து வருகின்றிருக்கின்ற சக்ஸபோன் கலைஞர் திரு ஜெயராம் அவர்களுடைய சக்ஸபோன் கச்சேரியும் இப்பொழுது நடைபெறும். ஆகவே அடியார்கள் அமைதியாக இருந்து இந்த இசை நிகழ்வை கேட்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெளிச்சம் இல்லையாண்டு பிள்ளையார பக்கத்தில் இருந்து எடுக்க சொல்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு என் மகன்ட பிறந்த நாள். எல்லோரும் மிஸ் பண்ணுங்க. தம்பி ஓகே வாங்க போ. என் மகன் பர்த்டே நாளைக்கு. அந்த என் மகனுக்கு பேர் வச்சது 31 ஓடி வந்தது. இந்த பிள்ளையாட்டு ஐயரை கொடுக்குறேன்னு எங்களோட மகனுக்கு பேர் வச்சது. ஓ அந்த காலத்துலேருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு அவர் நாங்கள் சோழன் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பக்கா சப்பரம் இழுத்து கொண்டு இருக்கிறார். வாசலுக்கு வந்துட்டார். பிள்ளையார்ப்பா வேற நாங்கள் பொக்கம் சாப்பிடுவோம்ண்டு. நாங்கள் சாப்பிடாம எந்த பிள்ளைகளை சின்ன ஆக்களுக்கு வாங்கி கொடுப்போம்ண்டு பார்க்குறோம். நீங்களும் வாங்க சேர்ந்து பொக்கம் சாப்பிடுவோம். ஓடி வாங்கோ.
இப்படி வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு பொக்கன் பண்ணுமா கச்சான் பண்ணுமா எது வேணும்? எது வேணுமென்னு நீங்கள் கொம்மனுக்கு சொல்லணும். எது விருப்பம் உங்களுக்கு இப்படியான விசேஷம் கோயில் இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிட விருப்பம் பார்க்கலாமா? என்ன பொக்கன் எப்படி இருக்குது பார்த்துருங்களா? இருட்டுக்கு நின்றுட்டு எப்படி வந்து நாங்கள் ஃபேமிலி இங்கேன்னு வந்துட்டோம் வெளிச்சத்துக்கு பார்த்தீங்களா? பிள்ளையாரை பார்க்க வந்துட்டோம். நாங்கள் வர்ற மூட்டம் தான் சப்புரமுழுக்க கிட்டது. நாங்கள் அங்கேருந்து வந்தது தூரம். இப்போ பாருங்க அங்கால உங்களுக்கு காட்டி நான் படிவா சப்புரத்தை இங்கே உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம். கோயிலுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். அப்பா அப்பா அப்படி மரக்கறி வட்டினம் அரம்புறமா அமலியா வட்டினம் என்ன தெரிஞ்ச நான் தேருக்கு வர்ற ஆக்கள் இவங்க எப்படி அரம்புறமா அண்ணா அண்ணே ஆக்கள் அப்படி மரக்கறி வட்டினம் சொல்லுங்க. எப்படி அவைக்கு கதை வருதில்லை. ஏன்னா அவ்வளோ பிஸி அவை பாவம். நாளைக்கு தேர் இரவிரவா வட்டி வர மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போனோம். அன்போட ஈஸி இல்லை. நாங்கள் ஒரு நேரம் சமையலுக்கு எப்படி இருக்கோம். அப்போ எல்லாருக்கும் சமைக்க ஒரு ஆளுக்கு ஏதோ சமைக்கிறது அப்படின்னா இப்போ எல்லோரும் வார ஆக்களுக்கு சமைக்கிறோன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. அது கதையே வருதில்லை. அதான் நோன்னு சொல்லி நான் பாட்டு படிக்கிறது கேட்குதா? மின்சார நல்லா பாட்டு படிக்கணும். பீப்பில் வாசிக்கணும். மழை சத்தம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இருட்டாக இருக்குது காட்டும் உங்களுக்கு. அந்த பாட்டு மட்டும் கேட்க நினைக்கிறேன். ஒரு முறை பாட்டு கண்டுபிடிங்கோ. வைரவர் எங்களோட அப்பாண்ட ஃபேவரட் குலதெய்வம். அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து எங்களோட அப்பாவோட குலதெய்வம் என்னது? வைரவர். கோயிலுக்கு வந்தால் பிள்ளையாரப்பான சாட்டில் பொக்கவும் சாப்பிடணும். பிள்ளையாரப்பா கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு அன்போட பிள்ளையாரப்பா வடிவா கும்பிட்டுட்டு என்னென்ன தேவையானு கும்பிட்டு கஷ்டத்தையும் சொல்லி அவரையும் கரைச்சி கொடுத்துட்டு சந்தோஷமாக பொக்கோனையும் வாங்கி சாப்பிடுவோம். என்ன செய்கிறது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கும் தர வேணும். நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு பொக்கோன் அப்பாவுக்கு கொடுக்கல. அப்பா தான் எடுக்கிறேன். அப்பாவுக்கு லேட்டாக. அப்பாவுக்கு கடைசியா பொக்கோன் முடிஞ்சக்கூடாது. வாங்க போ. வீடு வாங்கி விற்கிறார். என்ன வீடு சொல்லுங்க? நீரஜன் விஜயகாந்தன். நான் ரியல் எஸ்டேட் செய்கிறேன். நீரஜன் விஜயகாந்தன் என் பேர். என் ஃபோன் நம்பர் வந்து 416-515-5555. ஓகே, நன்றி. வெட்கப்படக்கூடாது.
அம்மன் கோயில் ஒரு முக்கிய அங்கஸ்தார். அவைங்க இங்கே வாங்க. வாங்க என்ன ஓகே நில்லுங்க என்ன வகுப்பு டிக்டாக் அன்பான உறவுகள் இருக்கு. ஓடாங்க. எல்லாரையும் பார்த்து ஓடக்கூடாது. சில உறவுகள் இருக்குதுன்னா பாசம் வச்சுருக்காங்க. கண்டுபிடி வச்சுக்கோங்க உயிரை கொடுக்குறதுக்கு நானும் கூட வச்சுக்கிறேன் உறவுகள் நல்ல உறவுகள் வச்சுருக்காங்க. உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பாசம். அதுதான் எங்களுடைய சொந்தக்கார கூட அடித்து கேட்க மாட்டேன். அப்படியா பிள்ளையார் வாசல்ல ஓடுறோம். எனக்கு நினைச்சு வந்து வச்சுக்காது. அடிக்கலாம் நீ உங்களை மாதிரி ஒரு இடத்து கிடைக்கிறது கஷ்டம். அணைங்க அணைங்க நீங்கள் அவைங்க கொஞ்சம் பக்கம் பாடி அம்மன் கோயிலா நீங்கள் அம்மன் கோயில் பக்கப்படின எல்லாரும் பார்க்கலாம் போல சரி பிள்ளையார் புளியங்குளம் மகாமாரி அம்மன் கோயில் இருந்தால் முக்கிய ஒரு உறுப்பினர் ஒருபடா பழகி பார்ப்போம் மலை பாப்பா நண்டு கொண்டு நான் சாப்பிட்டவர் இப்போ கடைசியாக கோயில் வாசலில் இருந்துட்டார். என்ன சொல்ல களைச்சி போனார். பிள்ளையார கும்பிட்டு களைச்சி போனீங்களா? இங்கே வாங்க வாசலேருந்து சரணம் பிள்ளையாரப்பா சரணம் அடிஞ்சேன். இந்த மனை பார்த்தீங்களா? நாளைக்கு ஒரு விசேஷம். இந்த ஐயரா இந்த மனுக்கு எல்லாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்லாம் சரியா? இதில் இந்த வீடியோவில் கண்டுபிடிக்கணும். நாளைக்கு அந்த காணொளி வரும். யாப்பு பிள்ளையாரப்பா இறங்கிட்ட சப்பரத்தில் இருந்து இப்போ உள்ளுக்குள்ளே போகிறார். வாங்கோ பார்க்கலாம். நீங்களெல்லாம் கும்பிடுங்கோ. ஓடி ஓடி ஓடிக்கா பிள்ளையாரப்பா காட்டையில் வார். அப்படி இருக்கு பிள்ளையாரப்பா. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிள்ளையாரப்பா பாருங்க சப்பரத்துலேருந்து இறங்கிட்டார். கும்பிடுங்க கும்பிடுங்க ரோரா.
पञ्चगत्यकारिणस्य भगवता गणपतीश्वरं सर्वविनायकेश्वरस्य ध्वजारोहणादिदीप्तान्त ब्रह्मोत्सव त्रयोदशदिन माध्यानिक स्वामी वीधिप्रदक्षिणपूर्तिसमये मूषिकारूढनागेज्ञोपवीत भासाङ्गसुधर वल्लभाम्बिका समेत सर्वविनायकेश्वरसिद्धे श्रीमद्दक्षिणकैलासवास विष्णुवाहनाधिरूढ विशालाक्ष्यम्बिका समेत विश्वनाथेश्वरसिद्धे सिंहवारिणी शूलधारिणी महिषासुरमर्दिनी दुर्गाम्बिका सिद्धे பாருங்க பிள்ளையார் எல்லாம் வடிவம் வந்துட்டார் உள்ள. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எல்லோரும் சாப்பாடுக்கு இனி பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. இனி சாப்பாடு பிரசாதத்துக்கு லைன் அப்பில் நிற்கணும். வாங்க லைன் அப்புக்கு நிற்போம். பாருங்க ஒருக்கா எங்களோட பழைய ஃப்ரெண்ட் சாம்பார் இடியப்பம் அந்த மாதிரி அடிக்கிறோம். சாம்பார் முடியப்போ குழைச்சி அடிக்கிறோம் குழைச்சி அடிக்கிறோம். உங்களுக்கு பஸ் சாம்பார் உங்களுக்கு அதுவும் கோயில் சாப்பாடு சாப்பிட்றேன்னா அருமை. அதுக்குள்ளே சாம்பார் முடியப்பம் தான் இன்னமே அருமை. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காட்டுவோம்ட்டு தான். இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறோம். அடுத்த வீடியோ பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குமான்னு நம்புகிறேன். கொஞ்சம் தான் எடுத்து நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வேலை முடிச்சு வேறு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் பெருசாக மேட்டாக்கணும் மாதிரி எல்லாம் படி எடுக்கல. ஏன்னு சொன்னால் நேரம் இல்லை. கோயிலுக்கு வேலைக்கு போட்டு வந்து நாங்கள் வர தூரம் இது சரியான தூரமாக இந்த ஸ்ரீலங்காவில் இந்த சிட்டி கொழும்புக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் வரோம். என்ன அப்படி கொழும்புக்கு சொல்ல கொஞ்சம் தூரம் ஓரளவு எங்களுக்கு ரவிக்கண்டு அப்படித்தானே வருகிறோம். ரவிக்கண்டு அப்படித்தானே ஆகுது. ஒரு 1 hour ரவிக்கு எடுக்குது. அந்த அளவுக்கு இல்லைங்க சொல்கிறோம். அப்படி அது கொமனு அப்படி சொல்கிறோம் கதைக்கு. சரிங்க, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அப்போ தான் நடுகளும் அடிக்கடி இந்த கோயில் வீடியோக்கள் சந்தோஷமாக போடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடலாம். எங்கள் டைஸ் ஃபேமிலியால் என்னப்பா. ஓகே, பாய். வாங்க கோயில் பிள்ளையார் கோயில் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் அம்மா எங்களை பார்க்குறவாவா மெஸ் ஃபேமிலியை. அம்மா சொல்லுங்கள் எங்களை பற்றி. என்ன மெஸ் ஃபேமிலியை பற்றி உங்களோட சமையல் நல்லா பார்க்குறாங்க. என்ன பிடிச்சிருக்கா? இந்த சமையல் நல்லா இருக்கான். ஒரு நாளைக்கு வாங்க நீங்களும் சாப்பிட.